நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் இன்றைக்கி 786வது பகுதியாக தெலுங்கானாவில் தரிசனம் பார்த்த ஒரு கோவிலை பற்றி தான் நான் போட போகிறேன். இந்த கோவிலுக்கு நான் போனதுக்கு காரணம் அங்கே இருந்த நண்பர்கள் சிலரோட குலதெய்வம் இந்த கோவில் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கு அவளுக்கு வேண்டுதல் இருக்குது, போகணும்னு சொல்லி சொன்னான். அதனால் அவளோட சேர்ந்து போனேன். இது எங்கே இருக்குன்னாக்கா, நாங்கள் இருந்த ஹைதராபாத்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்ட இருந்த கோவிலாக இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரம் போனோம். நாங்கள் ரொம்ப ஆதிகாலத்து கோவில். இது கோதாவரி ஆத்தங்கரையில் தெற்கு கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில். ஜகித்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த ஜகித்தால்ங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இங்கே நவ நரசிம்ம ஸ்தலம் எப்படி நமக்கு தெலுங்கானா இதில் ஆந்திராவில் சுற்றி இருக்கும், அதே மாதிரி நவ நரசிம்ம ஸ்தலத்தில் ஒன்றா இங்கே இருக்கக்கூடிய கோவில். இது தட்சிண காசி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தட்சிண காசின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டல்னாக்க, கோதாவரி சாதாரணமாக கிழக்கு மேற்காக ஓடுற கோதாவரி இங்கே வடக்குலேருந்து தெற்கா மாறி ஓடுறதா ஐதீகமாக. இந்த ஸ்தலத்தை திரிமூர்த்தி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறா. என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் தவிர இந்த நரசிம்மர் கோவில்லையே பிரம்மா இருக்கிறது ஒரு விசேஷம். அதை தவிர பார்த்தேன்னாக்க, பக்கத்தில் ராமலிங்கேஸ்வரர் சுவாமின்ட்டு ஈசனுக்கு உண்டானது ஒன்று. இது எல்லாமே இந்த கோதாவரி நதிக்கரையில் நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் தபஸ் இருந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லப்படுறது. மகாவிஷ்ணு அவதாரத்தில் 4வது அவதாரமான இந்த நரசிம்ம அவதாரம் எப்படி இரண்யகசிபுவை அழிச்சிட்டு உக்ரவத்தோடு இருந்தாரோ, அந்த சுவாமி இங்கே உக்ரவ மூர்த்தியாகவும் நமக்கு காட்சி தரார். இந்த ஸ்தலத்திலேயே பார்த்தோன்னா உக்ரக மூர்த்தியாகவும் இருக்கார். யோக நரசிம்மராகவும் லக்ஷ்மி நரசிம்மராகவும் நமக்கு காட்சி தரார். இங்கே இருக்கிற சுவாமி இந்த லக்ஷ்மி நரசிம்மருங்கிறது சுயம்பு, 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சாளுக்கிய நாட்டு ராஜாக்களோட கைவண்ணம். அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா காகத்தியர்களோட சிற்ப வேலைப்பாடுகள். இந்த சாளுக்கியரை பற்றி நான் சொன்னேன். இது வரைக்கும் தென்னிந்தியாவில் வெறும சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்களோட சிற்பக்கலையே பார்த்துட்டு இருந்ததுக்கு திருலோக்கி கோவிலில் தான் முதல் முறையாக நான் சாளுக்கிய சிலையை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த சிற்பம் மாதிரி இங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சிற்பக்கலையை பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருந்ததில் 1018ஆம் வருஷம் கட்டப்பட்டதுன்ட்டும், அதுக்கப்புறமா முகலாய பேரழிவு வந்திருக்கு. இந்த கோவில் சிதிலமடைஞ்சு போய் அதுக்கப்புறம் 1442லேருந்து 1436க்குள்ள அழிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கான். உள்ளே நுழைஞ்ச உடனே வாசலில் பார்த்தோன்னா 4 நிலை கோபுரம் பார்த்த மாதிரி இருக்குது. திருப்பி போய் எண்ணி பார்த்தேன், 5 நிலையான்ட்டு பார்த்தேன். 4 தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க, இந்த இருக்கிற ஊரோட பேர் என்னன்னு கேட்டல்னா, இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிற ஊரோட பேர் தர்மபுரி. நம்மளோட தமிழ்நாட்டிலையும் ஒரு தர்மபுரி இருக்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த தர்மபுரின்ட்டு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தல்னாக்க, தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த பகுதியை ஆண்டுன்னு இருந்திருக்கார். அவரோட பேராலேயே இந்த ஊருக்கு தர்மபுரி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரம் இருக்குது. எப்படி நம்மளோட ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த
இது கங்கை மறைஞ்சிருக்கிற குப்த கங்கை, அந்த கங்கை கரை வாசலில் இருக்கிற பிள்ளையாரை பார்த்துட்டு யமதர்மராஜா சித்திரகுப்தரோடு இருக்கிறத தரிசனம் பார்த்துட்டு தான் போய் எப்படி ஸ்ரீவாஞ்சியத்தில் தரிசனம் பார்க்கணுமோ ஈசனை, அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள நுழைஞ்ச உடனே தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய தர்மராஜராக இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா பெரிய ரூபத்தில் கதையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ரூபத்தில் பெருசாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் அவர்கிட்ட விளக்கேற்றிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறா. அவரை வேண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறா. இந்த ஊர் பக்கம் வந்து யம பயம் இருக்காது. அதை தவிர இங்கே வந்து மிருத்யுஞ்சய ஜபம் பூஜைகள், மிருத்யுஞ்சய ஜபம் எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த யமதர்மராஜாவுக்கு காத்தால நேரத்தில் அபிஷேகம் வந்து பால் தயிர் எல்லாத்தாலையும் செஞ்சுட்டு பண்ணுறா. இங்கே யமதர்மராஜா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டாக்கா, அதுக்கு உண்டான புராண கதை என்ன சொல்லப்படுறதுன்னா, யமபுரியிலேருந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடி யமதர்மராஜா கீழே வருவராய், அதாவது சகோதரர்களுக்கு உணவு அளிக்கிறதுங்கிறது நார்த் இந்தியாவில் வடநாட்டவர்களுக்கு ஒரு பெரிய விழாவாகவே இருக்கும். இந்த தீபாவளி 4-5 நாள் விழாவில் அந்த மாதிரி யமுனை நதி, அவள் வந்து யமதர்மராஜாவோட சகோதரி. அவள் வந்து யமதர்மராஜாவை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாளாம். அதனால் தீபாவளி முடித்த உடனே அவர் வராராம். அவர் வந்தவர்கிட்ட இவ யமுனா கேட்குறாளாம், இந்த பூலோகத்தில் தங்கியிருந்து நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றபடியா இங்கே அவர் தங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாண்டமான ரூபத்தில் யமதர்மராஜா நமக்கு காட்சி தரார். இந்த ஊருக்கு வந்து யமபுரின்ட்டு ஒரு பேரும் இருக்குது அப்படின்னு. யமனுக்கு உண்டான நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இங்கே சிறப்பு வழிபாடுகள் மாதம் நடக்கிறதுங்கிறதும், அந்த தீபாவளி சமயத்தில் திருவிழாவாகவே நடக்கிறதுங்கிறதும் கேள்விப்பட்ட விஷயமா இருக்குது. இங்கே வந்துட்டு ரொம்ப விசாலமான பிரகாரமாக இருந்தது. பிரகாரத்தில் எக்கச்சக்கமான சிலைகள். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உக்ர ரூபத்தில் நரசிம்மர், யோக நரசிம்மர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌமிய ரூபத்தில் வெங்கடேச பெருமாள், திருப்பதி வெங்கடாச்சலபதியை நேரில் பார்த்த மாதிரி அத்தனை பெருசாக இருந்தார். என்ன தெலுங்கானாவுக்கு போயிட்டு நமக்கு திருப்பதி தரிசனமும் சேர்த்து கிடச்சிருத்தே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். இங்கே வந்து துஷ்ட சம்ஹார நரசிம்ம துரித தூரா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இந்த பூஜை பண்ணுறவர் சொன்னார். இந்த இடத்துல புஜதோஷம் சனிதோஷ நிவர்த்திகள்லாம் நடக்கிறது. இந்த சுவாமி வந்து சுயம்புவா சாலிகிராமத்தால் ஆனவர். இவருக்கு வந்து சுவாமிக்கு நித்தியபடி பஞ்சாமிரத அபிஷேகம் நடக்கிறது. வேத பாராயணம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும் கோவிலில். அதுக்கப்புறமா ஹோமம் பண்ணுறது, திருக்கல்யாண உற்சவம் பண்ணுறது எல்லாம் வந்து பிரார்த்தனையாக இங்கே ஜனங்கள் செய்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த கோவிலில் இதை தவிர வந்து வேணுகோபால சுவாமி ருக்மிணி சத்யபாமா சமீதமாக நமக்கு தனியாக ஒரு சன்னதியில் இருக்கார். கோவிலில் 2 நரசிம்மர் இருக்கார். ஒருத்தர் பழைய நரசிம்மர்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர் கொத்த நரசிம்மர், அதாவது கொத்தன்னா புதுசு அவர். இந்த ஸ்தலத்தை பற்றி ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கான். இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார், அம்பாள் வந்து லக்ஷ்மி தேவி. இங்கே இது வந்து கரீம் நகர்னு சொல்லிட்டு தெலுங்கானாலேருந்து வாரங்கள் தாண்டி வரும்போது கரீம் நகர்னு ஒரு இடம் இருக்குது.
அங்கே நமக்கு வந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே இருக்கு. இந்த கோவிலில் பிரம்மோற்சவங்கிறது வந்துட்டு மார்ச் ஏப்ரலில் பிரம்மோற்சவம் நடக்குமா. அப்போ நினச்சிட்டேன் நரசிம்ம ஜெயந்தியை ஒட்டி நடக்கிறதுன்னு நினச்சிட்டேன். அது தவிர நாங்கள் போனது ஒரு கார்த்திகை மாதம். அதனால் கார்த்திகை மாத பௌர்ணமி சிறப்பு, கார்த்திகை மாதம் முழுசாகவே இங்கே நரசிம்மருக்கு சிறப்புன்னு சொல்லும்போது தான் சோளிங்கரில் கார்த்திகை மாதம் சிறப்புங்கிறதும் ஞாபகம் வந்தது. அதை தவிர இங்கே வைகுண்ட ஏகாதசி, அதை வந்து மோஷ ஏகாதசின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் தெலுங்கு வருஷப்பரப்பான தெலுங்கு பூஜையான போனலு. அப்புறம் இங்கே வந்து சத்யநாராயண பூஜை சிறப்பாக நடக்கிறது அப்படி இல்லாமல் கேள்விப்பட்டேன். இந்த இடத்தோட பேர் வந்து போயவாடா அப்படின்னும் சொல்லப்பட்டது. இங்கே இப்போ அடுத்த வருஷம் 2027 கோதாவரி புஷ்கரணி வருது. அந்த புஷ்கரணி போது இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சுட்டேன். யாருக்கெல்லாம் தெலுங்கானா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கேருந்து கரீம் நகர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த தட்சிண காசியான கோதாவரி நதிக்கரையோட தெற்கு கரையில் இருக்கக்கூடிய அழகான ரொம்ப புராணதமான இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலையும் போய் பார்த்து எல்லாருமே அனுகிரகம் பெறணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.